டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதே போல தேர்தல் நடத்தை இது இருக்கும்போது இடி வந்து ரைடு போறது சரியான கருத்துல எல்லாம் சொல்றாங்க. ஏற்கனவே இதை சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கிறோம். இதுவரையில் நம்முடைய அரசியல் வரலாற்றிலேயே அமலாக்கத்துறையினர் கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டதில்லை என்று சொல்லப்படுகிறது. முதல் முறையாக, அதுவும் ஒரு முதலமைச்சர் பொறுப்பிலே இருக்கிற கெஜ்ரிவால் அவர்களை நேரடியாக அமலாக்கத்துறை கைது செய்திருப்பது மிக கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். வன்மையாக இதை கண்டிக்கிறோம். அதேபோல ஹேமந்த் சோரன் அவர்களும் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர், முதல்வராக இருப்பவர். அவரையும் இன்றைக்கு அவர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு தவறான முன்மாதிரி என்று அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். நாடு எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? வழக்கு பதிவு செய்வது உண்டு. வழக்கு பதிவு செய்த பிறகு அதற்கென்று கைது செய்கிற அதிகாரமுள்ள துறையினர் தான் கடந்த காலங்களில் கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை அமலாக்கத்துறையினரே நேரடியாக அவர்களை, கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்திருப்பது எதேச்சதிகார போக்கை வெளிப்படுத்துகிறது. இதோட பிரச்சாரம் வந்து இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்படுத்தும். இது 2 பேர் கைது. இந்தியா கூட்டணிக்கு இதனால் எந்த பின்னடைவும் ஏற்படாது. என்டிஏ, தேசிய ஜனநாயக முன்னணிக்குத்தான் இதனால் பின்னடைவு ஏற்படும். டெல்லியிலே 7 தொகுதிகளும் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி கைப்பற்றும். அங்கே ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வர வாய்ப்பில்லை. பிஜேபி மன்னிக்க வேண்டும், பிஜேபி வர வாய்ப்பில்லை. காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி, காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், ஆம் ஆத்மி கட்சி 4 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. 7 தொகுதியிலும் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகள் வெற்றி பெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.